சேனல். திஸ் இஸ் ராஜி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு சன்னா மசாலா செய்கிறதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில். ஆல்ரெடி நான் சன்னா மசாலா போட்டிருப்பேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல். இதுக்கு வந்து நீங்கள் ஒயிட் சன்னாவை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 8 hours கிட்ட, இல்லை நைட் கூட ஊற வச்சுட்டு மார்னிங் செய்யலாம். இது ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சுருங்க. ஒரு 3 விசில் ஓகே போதும். நல்லா ஊறிடுச்சுன்னா ஒரு 3 விசில் போதும். ஒயிட் சன்னா வேக வச்சுட்டு அப்புறமா ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையானது ஒன்றுமே இல்லை. ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை மட்டும்தான். டொமேட்டோ எடுத்துக்கோங்க, பட் அதை வந்து கட் பண்ணி வைக்க வேண்டியதில்லை. இதனால் இது கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் போட்டுட்டு கடாயில் சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஆனியன் போட்டுக்கிட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது பாருங்கள், ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இதில் போட்டிங்க இல்லையா, வேக வைக்கிறதுக்கு போடும்போது அதில் வந்து இந்த கிராம்பு, பட்டை, சோம்பு போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதை அப்படியே தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வடிகட்டி கூட ஆட் பண்ணி தண்ணி லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்கிட்டு கல்லை போட்டுட்டு அப்புறமா வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா டொமேட்டோ இருக்குல்ல, அதில் கொஞ்சம் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிட்டு, இப்போ வந்து இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், சோம்பு, அப்புறம் வந்து அந்த கரம் மசாலா, மறந்துட்டேன், அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த எல்லாத்தையும் இந்த அரைச்சி வச்சுருந்தீங்களே அந்த அதெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக இருக்கும். வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட் இருந்துச்சு. காரம் வேணால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். குழந்தைங்க கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒயிட் சன்னா எப்பவுமே ப்ரோட்டீன் ரிச். ஸோ அது கூடவே நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரி எல்லாமே சாப்பிட்டிங்கன்னா இந்த தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நிறையா இஷ்யூஸ் சொல்கிறேன். அந்த என்ன சொல்கிறது, இப்போ கேர்ள் சைல்டு இஷ்யூஸ் நிறையவே வந்துட்டுருக்கு. ஸோ வந்து பொம்பளை பிள்ளைங்கள ரொம்ப சேஃபாக வச்சுருங்க. வீட்டில் நான் திரும்ப சொல்கிறேன், ஆல்ரெடி வீடியோவில் கூட போட்டிருப்பேன். கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா, பொண்ணுங்கன்னு இல்லை, குழந்தைங்க இருந்தாலுமே நான் சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட பேசுங்க. என்ன விஷயம், இன்றைக்கி என்ன நடந்தது, யார் என்ன பண்ணாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். நீங்களும் சேர்ந்து தயவு செஞ்சு அவங்கள பயமுறுத்தி வைக்காதீங்க. இப்போ ரீசெண்டாக கூட பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு, எங்கள் ஊர்லேயும் நடந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. பட் யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல. உலகம் எதனால இப்படி போயிட்டுருக்குன்னு கூட தெரியல. ரொம்ப வஸ்ட்டாக போகுது. அப்பா அம்மா கூட பிறந்தவங்களை கூட நம்ப முடியாத ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அதனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு பொம்பளை பிள்ளைங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட கேளுங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன நடந்தது, யார் என்ன செஞ்சாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. என்றைக்கு அவங்களுக்கு பேசுகிறதுக்கு நீங்கள் ஃப்ரீடம் கொடுங்க. அதுக்காக பேசுகிறன்றதுக்காக எல்லாத்தையும் பேச வேண்டியதில்லை. ஃப்ரீடம் கொடுக்குறதுனா அந்த தப்பாக பேசுறது அது மாதிரினா கண்டிங்க. பட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா நீங்களும் சேர்ந்து அய்யோ அப்படியான்னு பயன்படுத்தாதீங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, நீ என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். தப்பே செஞ்சிருந்தாலும் அப்போ தான் அவங்க வந்து உங்ககிட்ட ஃப்ரீயாக சொல்லுவாங்க. சரி, தப்பு செஞ்சுட்டுன்னு சொன்னாலே நீ அடிப்பா, அவ்வளோதான் போச்சு, இவங்ககிட்ட சொல்கிறதுக்கு சொல்லாமலே இருக்கலாம்னு தயவு செஞ்சு நினைக்க வைக்காதீங்க. உங்ககிட்ட சொன்னால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றவங்க நம்ப வைங்க. நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்கக்கிட்ட சொல்ல முக்கால்வாசி விஷயம் பேசினாலே முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. முடிஞ்சளவுக்கு குழந்தைங்கள எங்கேயும் தேவையில்லாத யார்கிட்டையும் நம்பி விடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். சன்னா மசாலா ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.